ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் சத்தான நல்ல டேஸ்டியான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து திணை அரிசி பாயசம். திணையினாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. தேனும் திணைமாவும் முருக கடவுளுக்கு படைக்கிறது. அந்த திணை வச்சு தான் ஒரு பாயசம், அதுக்கப்புறம் ஒரு வடை. திணை ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த வந்து அரை கப்பு, இதால் ஒரு கப்பு. அதில் பாதி 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெல்லம், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு எடுத்தேன், அது சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பால் ஒரு டம்ளர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர்லேயே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு அந்த 1/4 கப் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு லைட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்து செஞ்சோம்னா நல்ல வாசனையாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வரகரிசி, திணை அரிசி. இந்த திணை அரிசி வரகரிசிலையும் செய்யலாம். திணை அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி வறுத்துடணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே பூத்தா மாதிரி வரும், அதாவது பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதை குக்கர்லேயே ஒரு கிளாஸ் தண்ணி, ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நம்ம அடுத்தது பால், வெல்லம் கரைச்சி அதெல்லாம் இதாக ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணியை பார்த்து ஊற்றிக்கிங்க. இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இது கூட கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு டேஸ்ட்டுக்காக. இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்க, அது வச்சு வேக வைக்க மூடி வச்சு குக்கரில் வேக வச்சாச்சு. இது வந்து வெல்லம், நம்ம ஒரு கப்பு வெல்லம் 200 கிராம் இருக்கும். அதை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த திணை அரிசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக, பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிறுதானியம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கப்படுத்தணும் சிறுதானியம் சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், நல்லா 3 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்து இருக்கும். இதை வந்து அந்த கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும், நல்லா உறவு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் போதும். ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி கரைச்சி அதை இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்குங்க, வடிகட்டி சேர்த்துக்குங்க, ஊசியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொதி வரும், நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பால், காய்ச்சின பால் சேருங்க. இந்த ஒரு டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டம்ளர் பாலை சேர்த்துட்டு அது கூடவே இந்த வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதேமாரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. திணை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிறுதானியத்தை நம்ம சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் வந்து நான் கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் சாதா தேங்காய் எடுத்திங்கன்னா முதல்லையே இந்த முந்திரி பருப்பு வறுக்கும் போதே நெய்யில் வறுத்து போடுங்க. நான் கொப்பரை தேங்காய்னால லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்து எடுத்து பரிமாறினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த திணை பாயசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை வடை. இந்த கொண்டக்கடலை 200 கிராமை நைட்டே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, சோம்பு, உப்பு, 3 பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த சோம்பும் கல்லுப்பையும் சேர்த்து அது கூடவே இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டிக்கிங்க. அது கூட இந்த கருவேப்பிலையை இதோட சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம வடை சாப்பிடும்போது தனியாக போட்டோன்னு வச்சுங்களேன், பசங்கள்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாமே வடையோடு சேர்ந்துடும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேருங்க. நான் சின்ன ஜார் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சோன்னா இந்த மாதிரி பூ போல் நல்லா அழகாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கருவேப்பிலையும் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 2 பேட்சாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்து பாருங்கள், அடுத்த பேட்ச் போடுறேன்.
இதை எடுத்து நல்லா துருவல் கொஞ்சமாக போட்டோம்னா தான் அழகாக துருவி கொடுக்கும். பல்ஸ் மோடில் போட்டால் கூட போதும். 2 சுற்று 3 சுற்று விட்டாலே அழகாக நல்லா ஊறின கொண்டக்கடலை தானே, அதனால் நல்லா ஈஸியாக மசிஞ்சிடும். ரொம்ப இதாக மசியக்கூடாது. அப்படி ஒரு துருவலாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் டைம் இருந்தால் உரித்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு டைம் இல்லாதனால பெரிய வெங்காயமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தவிர தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கலாம். இந்த வடையை உருண்டையாக உருட்டி நல்லா அமுத்தி போடணும். இது கொஞ்சம் உதிரியாக வரும். ஏன்னா இந்த கொண்டக்கடலை வந்து தோலோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் உதிர்ந்து வரும். அதனால் பார்த்து, அதே மாதிரி ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது. எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக போட்டு எடுக்கணும். இது சூப்பராக இந்த மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாக இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து நம்ம கடலைப்பருப்பு வடையோட இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த தினை அரிசி பாயசமும் ரொம்ப டக்கராக இருக்கும். இந்த டேஸ்டியான ரெசிப்பியை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.